வணக்கம் பாலமுருகன். 2 மட்ட ரகமான வீடியோ இருக்கு, பார்த்துட்டு வாங்க. சாயந்தரமே தோழியா வாங்க, எல்லாம் ஸ்கூல் போயிட்டு. நேத்து எக்ஸ் வலைத்தளத்துல ஒரு கிழவி பள்ளி மாணவர்களை ஸ்கூலுக்கு போக விடாம தடுத்த அந்த வீடியோ மிக பெரிய அளவுக்கு வைரல் ஆயிடுச்சு. அதே மாதிரி தமிழக அரசு கலை மாமணி விருது அறிவிச்சிருந்தாங்க. அதுல இந்த பாலு அப்படிங்கிற கொங்கு மண்டலத்துல இருக்கக்கூடிய யாரோ ஒரு அரசியல்வாதி, ஒரு அனாமதேயம், இந்த அரசியல்வாதிக்கும் கலை மாமணி விருது அறிவிக்கப்பட்டிருந்தது. மிக பெரிய அளவிற்கு கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருந்துச்சு. நாம கேட்கக்கூடிய இரண்டு கேள்வி, சமூகத்தில் சமூக மேன்மைக்காக வளர்ச்சிக்காக பாடுபடக்கூடியவர்களுக்கு கலை மாமணி விருது வழங்குவது என்பது ஏற்புடைய ஒரு விஷயமா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுல இந்த கேடுகட்ட 2ஆம் தர தெருப்பொறுக்கி மாதிரி அங்க இருக்கக்கூடிய பெண்கள்கிட்ட ஜாதி மறுப்பு திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்லி இவன் அங்க இருக்கக்கூடிய பெண்கள்கிட்ட சத்தியம் வாங்குவது, உறுதிமொழி வாங்குவது மிக பெரிய அளவுக்கு வைரல் ஆகிருக்கக்கூடிய வீடியோ எவ்வளவு இந்த சமூக நீதி கவர்மெண்ட்டுக்கு அவமான பெயரை உருவாக்கி தரும் என்று கூட புரியாத அதிகாரிகள் இருக்காங்க பாத்தீங்கல்ல. ஒட்டு மொத்தமான இந்த மாதிரி அள்ளு செல்ற அதிகாரிகள், RSS மனநிலை கொண்ட அதிகாரிகளால தான் இந்த அரசுக்கு மிகப்பெரிய கெட்ட பேர் உண்டாகிருக்கு. இப்போ சோசியல் மீடியால அரசை எந்த விதமான நிபந்தனையுமின்றி ஆதரவு தெரிவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அதே சமூக நீதி குரல்கள் தான் இப்ப கடுமையாக இந்த விஷயத்தை எதிர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஏற்கனவே தமிழ்நாடு அரசு 12 மணி நேரம் வேலை அப்படி சொன்னவனே எப்படி எதிர்ப்பு கிளம்பியதோ, அதே போல கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய ஒரு எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு ஜாதிகாரனுக்கு வந்துகிட்டு சீட்டு கொடுத்தவனே, இந்த ஈஸ்வரங்கிற ஆளுக்கு சீட்டு கொடுத்தவனே எப்படி எதிர்ப்பு கிளம்பியதோ, அதே போல சற்றும் குறைவில்லாத எதிர்ப்பு இப்ப கிளம்பியிருக்கு. கௌரவம் பாராமல் நம்ம அறிவித்திருக்கக்கூடிய அந்த விருதை திரும்பி பெறுறது மிகப்பெரிய புத்திசாலித்தனம். அரசு ஒரு கணக்கு போட்டிருக்கு, இந்த மாதிரி அள்ளு சில்லறைக்கெல்லாம் விருதை கொடுத்தோம்னா அங்க இருக்கக்கூடிய கவுண்டர் சமூகத்தோடைய வாக்க வந்துகிட்டு நம்ம அள்ளியறலாம் அப்படிங்கிற ஒரு அரசியல் கணக்கு இதுக்குள்ள இருந்துச்சுன்னா இது தேவையில்லாம எதிர் பிரச்சாரத்தை தான் உண்டு பண்ணுங்கிறத தாழ்மையோடு இந்த அரசுக்கு நம்ம தெரிவிச்சுக்கிறோம். 2வது, ஒரு இந்த கிழவி அங்க இருக்கக்கூடிய மாணவர்களை பள்ளிக்கூடத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி சவுண்டு கொடுக்குறாங்கன்னா என்ன மாதிரியான சூழ்நிலையில நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம்? ஜாதி வெறிங்கிறது எப்பேற்பட்ட அளவுக்கு ஒவ்வொரு மனிதனுடைய மூளையிலையும் ஊன்றி போயிருக்கக்கூடிய ஒரு கொடூரமான வைரஸை விட மோசமான வியாதி, ஒரு மனநோய் அப்படிங்கிறதுக்கான வெளிப்பாடுதான் பச்சை குழந்தைகள் பள்ளிக்கூடத்துக்கு நடந்து போய்கிட்டு இருக்கு. அந்த கிழவி அந்த அளவுக்கு மூர்க்க வெறி கொண்டு அந்த குழந்தைகளை தாக்குவதற்கு இருக்கக்கூடிய அத்தனை விதமான வேகத்தோடைய வந்து மிரட்டுறானா, இது என்ன மாதிரி மனநிலை அப்படிங்கிறதா ரொம்ப முக்கியமானது. இந்த இடத்துல
அந்த 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 மாணவர்களை வழிநடத்திட்டு போகக்கூடிய 2 நபர்கள் அவர்கள் மிகுந்த நிதானத்தோடு அமைதியின் அடிப்படையில ஒரு புத்தருடைய செயல்பாட்டை ரொம்ப வன்முறையே இல்லாம மிக அற்புதமாக எதிர்ப்பு எந்த வகையில் வந்தாலும் சரி கலங்காதே முன்னேறு அப்படிங்கிற ஒரு தத்துவத்தின் அடிப்படையில அந்த 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 கிழட்டு கூக்குரலை குறைந்தபட்சம் கொஞ்சம் கூட காதலியே வாங்காம நேரடியாக அந்த குழந்தைகளை அமைதியின் வழியாக நேரடியாக அந்த பாதையில செயல் என்ன சவுண்டு கொடுத்தாலும் செயல் மட்டும்தான் நமக்கு காரணம் சொல்ற மாதிரி செயலை செய்து முடித்து மறுபடியும் சொல்கிறார், பள்ளிக்கூடம் விட்டதுக்கு பிறகு மறுபடியும் நீங்கள் இந்த வழியை தான் பயன்படுத்த வேண்டும், ஒரு பொழுதும் நீங்கள் பயப்படக்கூடாது அப்படி சொல்லும் போது உண்மையிலேயே எனக்கு சிலிர்ப்பு ஏற்பட்டது. இது மிகச் சரியான அணுகுமுறை. இந்த வீடியோ 2 வகையான விஷயத்தை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கு. ஆதிக்க வெறி பிடிச்சிருக்கக்கூடிய இந்த ஜாதி இருக்கு, இன்றைக்கு வரைக்கும் ஜாதி வேண்டும் என்கிற காட்டு மிராண்டி கும்பல் எந்த அளவுக்கு மிரட்டும், அந்த மிரட்டலுக்கு பயப்படாம நேர்மையாக ஒரு அறத்தோடு எங்களுக்கு இருக்கக்கூடிய உரிமையை நாங்கள் நிலைநாட்டுவோம் அப்படிங்கிற ஜனநாயக ரீதியான அந்த அடிப்படை பண்பு, வன்முறை அற்ற பண்பு நாங்க செய்வோம். நீ வேண்டுமானா எதிர்ப்பு தெரிவிச்சுக்கோ, போய் சட்ட ரீதியா நடவடிக்கை எடுத்துக்கோ, உங்ககிட்ட சவுண்டு கொடுக்கக்கூடிய வேலை எங்களுக்கு கிடையாது, நாங்க பள்ளிக்கூடத்துக்கு போகணும் அப்படிங்கிற விஷயத்த வந்துகிட்டு நமக்கு அந்த வீடியோ கற்றுக் கொடுத்துச்சு. இப்ப முக்கியமான விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, இன்றைக்கு 1925 அக்டோபர் 4 தந்தை பெரியார் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பெயர்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஜாதி பெயர்கள் அனைத்தையும் நீக்க வேண்டும் என்று செங்கல்பட்டுல தீர்மானம் போட்டாரு. இன்னும் ஒரு 4-5 நாளைக்குள்ள அதே செங்கல்பட்டுல 2025 அக்டோபர் 4 அன்னைக்கு 100 ஆண்டுகளை கடந்துவிட்ட தமிழ் சமூகம், ஜாதி பெயர் குறியீடு இல்லாத தமிழ் சமூகம், அப்படி உடனே இங்க இருக்கக்கூடிய இந்த பார்ப்பன அடிவரடிகள், பார்ப்பன சொம்பு தூக்கிகள், பார்ப்பனுக்கு இங்க எல்லா வகைகளும் நியூட்ரலைஸ் பண்ணக்கூடிய இந்த கேடுகட்ட அட்டப்பட பொறுக்கிகள் எல்லாமே இங்க வந்துருவாங்க. இங்க என்ன தமிழ்நாட்டுல ஜாதி ஒழிஞ்சிருச்சா, ஜாதி பேருக்கு பின்னாடி ஜாதி பேர் போடலைங்கிற காரணத்துக்காக இங்க எல்லாமே ஜாதி ஒழிஞ்சிருச்சா, அப்படி இப்படி இங்க நிறைய விதமான சொல்றது அந்த கேடுகட்ட விஷயத்தை தின்றதை எடுத்து நம்ம கக்க வருவார்கள். அவர்களுக்கு நாம் சொல்லக்கூடிய விஷயம், இந்தியா மற்றும் இந்தியாவுக்குள் இருக்கக்கூடிய தமிழ்நாடு என்பதை எடுத்து பாருங்கள். தமிழ்நாட்டுக்குள்ள இந்த அளவுக்கு வம்மத்தை கற்கக்கூடிய அந்த அயோக்கியர்களுடைய பெயருக்கு பின்னாலும் அவர்கள் ஜாதி பெயரை போட்டுக் கொள்வது என்பது கேடுகட்ட எச்சத்தனம், இது கேவலமான செயல்கிறதை உணர்ந்தனால்தான் அவங்களுமே அந்த பேருக்கு பின்னாடி ஜாதி பெயரை போட மாட்டான். ஏன்னா ஜாதி பெயர் என்பது 100% நேரடியாக நமது சூத்திரத்தன்மையை அறிவிக்கக்கூடிய விஷயம். 97% இருக்கக்கூடிய நமது மக்களை அடையாளப்படுத்தக்கூடிய அரசியல் அப்படிங்கிறதுக்காக ஜாதியை பேருக்கு பின்னால் போட்டு வச்சிருக்காங்க. இதை தந்தை பெரியார் மிக அற்புதமாக கண்டுபிடித்தார், இயக்கம் கட்டினார். ஒவ்வொரு தனி மனிதனுடைய உள்ளத்திலும் சென்றடைந்து உனக்கு எது யார் என்பதை நமக்கு உணர்த்தினார். அதன் அடிப்படையில நமது எதிரி பார்ப்பான் செய்யக்கூடிய அத்தனை செயல்பாடும் தமிழனுக்கு விரோதமான செயல். ஆகையால் உனது பெயருக்கு பின்னால் உனக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஜாதி பட்டத்தை உடனடியாக நீ எடுத்து தூக்கி எறிந்துவிட்டு சமூக நீரோட்டத்தில் அனைவரும் சமத்துவம் அப்படிங்கிற அடிப்படையில வந்துகிட்டு நீ இருக்கணும்னு சொல்லி 1925 இந்த தீர்மானத்தை போட்டாரு. அந்த தீர்மானம் இன்றைக்கு வரைக்கும் ஒவ்வொரு தலைமுறையிலும் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைகளுக்கு பின்னாலும் ஜாதி பெயர் இல்லாமல் இங்க வந்துகிட்டு சமத்துவ தன்மையோடு பொது வெளியில் இயங்குவதற்குரிய காரியமாக இங்க கொண்டிருக்கிறது. இந்த இடத்துல எல்லாருமே கேட்பாங்க, ஜாதி ஒழிஞ்சிருச்சான்னு சொல்லிட்டு. நன்றாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், கேரளா முதற்கொண்டு உள்ளிட்ட அனைத்து இந்திய மாநிலங்கள்ல அத்தனை இடத்துலயுமே ஜாதி பேரை போறதுக்கு காரணம், அவன் பார்ப்பான் மிக எளிமையாக ஜாதியை கண்டுபிடிப்பதற்கு. ஜாதியை கண்டுபிடித்து அந்த பிரிவுக்கு பார்த்தீங்களா, அந்த பிரிவுக்கு தகுந்த மாதிரி நீ பழகிக்கோ. நீ ஒரு பார்ப்பனோட நீ பழகிடக்கூடாது, மிக்ஸ் ஆகிடக்கூடாது. நீ தனித்தனியாக பிரிந்து நெல் என்பதற்கான குறியீடு தான் ஜாதி. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சில அறிவாளிகள் வேண்டுமென்றே குதர்க்க வேலை செய்வாங்க. அப்படின்னா ஸ்கூல்ல எதற்கு ஜாதி வச்சிருக்க, பள்ளிக்கூடத்தை பிஞ்சு மனசுல நஞ்ச நீ கலக்கலையா, உள்ள நுழைஞ்சவனே ஜாதி பேர் கேட்டுத்தானே நான் ஸ்கூல்ல சேர்க்கிற, அப்படி இப்படின்னு இங்க ஓலா வண்டியை உருட்டுறதுக்கு வருவாங்க. நாம் தெளிவாக அவங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டுட்டீங்கன்னா, எந்த இடத்தில் நீ ஒரு பொருளை தொலைத்தாய் என்றால் தொலைத்த இடத்தில் தேடுவதுதான் புத்திசாலித்தனம் என்பது எல்லாருக்குமே தெரியும். அந்த மாதிரி எந்த ஜாதியை கொடுத்து எங்களுக்கு நீ இழிவுபடுத்தினாய், எந்த ஜாதியை கொடுத்து எங்களை சூத்திரன் என்று நீ அடையாளப்படுத்தினாயோ
அந்த ஜாதிக்கு இருக்கக்கூடிய சூத்திர தன்மைக்கு இடஒதுக்கீடை கொடுத்து இங்க அதன் மூலமாக நாங்க கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் இன்ன பிற அனைத்து துறைகளிலையும் மேல் எழும்பி வந்து சமத்துவ நீதியை அடையும் வரை எங்களுக்கு இந்த இடஒதுக்கீடு தேவை. அதன் அடிப்படையில் தான் ஸ்கூல்ல இந்த ஜாதியை வந்துகிட்டு கேட்கக்கூடிய விஷயம். இப்பயும் அது இன்னும் எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து பரிணாமம் அடைஞ்சிருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஜாதி பெயரை விட்டுட்டு பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி இந்த அளவுல நீங்க யூஸ் பண்ணிக்கங்க. ஜாதி பேர் நேரடியாக இது பண்ணாதீங்க. மற்ற இன்ன பிற ஆவணங்கள்ல ஜாதி பேர் கேட்கும்போது ரெஃபர் டு மார்க் ஷீட் அப்படிங்கிறதோட போட்டுட்டு எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த தன்மையை குறைக்க முடியும். ஆனால் அந்த இருக்கக்கூடிய எத்திக்ஸ் இருக்கு பாத்தீங்கல்ல, அந்த அறத்தை விட்டு முழுமையாக அறுத்து எரிந்து விட வேண்டும் என்றுதான் இந்த பார்ப்பன கும்பல்கள் மேலோட்டமாக நமது மக்களை கொம்பு செய்து விட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அரசும் இங்க இருக்கக்கூடிய அறிவாளிகளும் விழிப்புணர்வு அடைந்தவர்களும் வந்துகிட்டு அந்த வேர் உயிரோடு இருக்க வேண்டும், இடஒதுக்கீடு தத்துவம் உயிரோடு இருக்க வேண்டும், சமூக நீதி தத்துவம் உயிரோடு இருக்க வேண்டும், அமைதிக்கான கோட்பாடு உயிரோடு இருக்க வேண்டும், வேற்றுமை களைவதில் இருக்கக்கூடிய நம்பிக்கை உயிரோடு இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல உயிரோடு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் இங்க இடஒதுக்கீடு இந்தியாவிலேயே எந்த மாநிலத்துக்கும் இல்லாம ஒரு ஸ்பெஷல் ஆக்டா 69% இடஒதுக்கீடை இன்றைக்கு நமது பிள்ளைகள் பயன்பெற்று வருகின்ற காரணத்தினால் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி நேத்திக்கு வரைக்கும் மிகப்பெரிய அளவுக்கு இந்த இடஒதுக்கீடு தத்துவத்தின் அடிப்படையில திராவிட மாடலின் அடிப்படையில பலன் பெற்றவர்கள் நேற்று நன்றி அறிவிப்பு திருவிழாவை நேற்று முதலமைச்சர் நடத்திட்டு இருந்தார். இது ஒரு பக்கம் இருக்கும் போது இந்த மாதிரி அள்ளு செல்ற கோமாளித்தனமான செயல்பாடுகள், விஷமத்தனமான செயல்பாடுகள் அங்க ஒன்று இங்க ஒன்று நடந்துகிட்டே தான் இருக்கும். ஏன்னா இது ஜாதிங்கிறது ஒரு நோய், ஒரு மனநோய். இந்த மனநோய்க்கான மிகப்பெரிய விழிப்புணர்வு பிரச்சாரத்தை அரசியல் அணுகுமுறை இல்லாமல் நேரடியாக மக்கள்கிட்ட சொல்லக்கூடிய அற்புதமான உலகத்திலே காண கிடைக்காத அற்புதமான ஒரு இயக்கம் எதுன்னு கேட்டீங்கன்னா அது திராவிடர் கழகம் தான். அது எந்த விதமான பலனையும் எதிர்பாராமல் மக்கள்கிட்ட போய் இந்த ஜாதி ஒழிப்பு பிரச்சாரத்தை செய்து கொண்டு வருகின்றது. அதன் அடிப்படையில ஒவ்வொரு மாணவர்கள்ட்டையும் கொண்டுட்டு போய் அறிவு சார்ந்த பிரச்சாரத்தை நாங்க செஞ்சுக்கிட்டு வரோம். அரசு என்பது அனைவருக்குமானது. அரசு ஒரு அளவுக்கு மேல போய் நாம் செய்யக்கூடிய அளவுல இருக்கக்கூடிய பிரச்சாரத்துடைய அணுகுமுறைய ஒரு நேரடியான ஒரு அரசு செய்ய முடியாது. ஆனால் அரசு இந்த மாதிரி அநீதிகளுக்கு துணை போய்விடக் கூடாது என்பதுல நாம உறுதியா இருக்க வேண்டியிருக்கு. அதன் அடிப்படையில இந்த மாதிரி அள்ளு சில்லறைகளுக்கு கொடுக்கக்கூடிய அங்கீகாரத்தை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்பது நமது ஆழ்ந்த கோரிக்கை. இதுல நீங்க கௌரவம் பார்க்க கூடாது. ரெண்டாவது, இந்த சூழ்நிலையிலையும் இந்த வீடியோவுடைய உண்மைத்தன்மையை ஆராய்ந்து இந்த கிளவி அதோடைய வாரியில இந்த குழந்தைகள் பயன்படுத்தக்கூடிய பொது பாதையை வந்து அடைத்து வைத்துக் கொண்டு ஜாதி வெறி பிடித்திருக்கக்கூடிய அந்த கிளவி குழந்தைகளை தாக்குவதற்கு முற்பட்டிருக்கக்கூடிய இந்த விஷயம் அப்பட்டமாக நமக்கு தெரியுது. அதனால விசாரணை வலயத்துக்கு உட்படுத்தப்பட்டு அதுக்கு அதன் மீது அந்த கிளவியின் மீது மிகப்பெரிய வன்கொடுமை தடுப்பு சட்டத்துக்கு குறையாத ஒரு விஷயத்தை ஃபைல் பண்ணி அதை பிடிச்சி ஜெயில போட்டாதான், அந்த ஜெயில போட்டிருக்கக்கூடிய விஷயத்த மக்களுக்கு பரவலா அறிவிச்சாதான் இந்த மாதிரியான ஜாதி வெறி பிடித்திருக்கக்கூடிய இந்த மிருகங்களுக்கு பாத்தீங்கல்ல, இந்த சுர்ஜித் மாதிரியான அந்த சுர்ஜித் அண்ட் ஃபேமிலி மாதிரியான மிருகங்களுக்கு பாத்தீங்கல்ல, அது டெய்லி நம்ம மக்கள்கிட்ட எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் போதுதான் ஜாதி மிக மோசமானது அப்படிங்கிறது நம்ம மக்களுக்கு போய் சேரும். அது எந்த இடத்தில் எந்த மூலையில் நம்மளுடைய உள்ளத்துல இருந்தாலும் அது நம்ம ஒட்டுமொத்த சமூகத்துக்குமே ஆபத்தானது. அதற்கான மிக மூல மருந்து எதுன்னு கேட்டீங்கன்னா, தந்தை பெரியார் அறிவித்திருக்கக்கூடிய விஷயத்த அண்ணா அவர்கள் அற்புதமாக தமிழ்நாட்டுடைய விஷயத்த தமிழ்நாட்டை துவக்கி வைத்தார். அதுதான் முதல்ல தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயர். இரண்டாவது சுயமரியாதை திருமணம். மூன்றாவது இந்திக்கு இடம் இல்லை. இந்த சுயமரியாதை திருமணத்துடைய தத்துவம் இந்த ஜாதியை ஒழிப்பதில் இருந்துதான் இருக்கு. ஆகையால் உங்களது விருப்பம், உங்களது வாழ்வு, உங்களது சுயமரியாதை, உங்களது கட்டமைப்பு அதற்குள்ள இயற்கை தன்மையோடு வாழ்வதற்கு ஜாதி ஒழிக்கப்பட வேண்டுமானால் சுயமரியாதை திருமணங்கள், ஜாதி மறுப்பு திருமணங்கள் மட்டும்தான் இந்த இடத்துல இருந்து அடுத்த இடத்துக்கு கொண்டுட்டு போகும். அனைத்து இளைஞர்களும் சிறப்பாக வேலைக்கு போங்க, நல்லபடியான பழக்க வழக்கங்களை மேற்கொள்ளுங்க, அதன் அடிப்படையில் உங்கள் வாழ்க்கையை கட்டமைங்க. இந்த மாதிரி ஜாதி வெறிப்பிடித்திருக்கக்கூடிய மனிதர்களுக்கு சமாதி கட்டுவதற்கான முதல் ஆகச் சிறந்த வழி கற்பிப்பது, கற்றுக்கொள்வது, அதன் வழி நடப்பது. அப்போதுதான் இந்த மாதிரியான அயோக்கியத்தனங்கள் குறைவதற்கான வாய்ப்பு ஏற்படும்.